ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்குறோம்னா, வாக்கிங் போகிறதுக்கு ஏதாச்சும் வயது வரம்பு இருக்கா அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சரி விகித உணவை உட்கொள்கிறத மாதிரியே உடற்பயிற்சியும் ரொம்ப அவசியமான ஒன்று. ஆனால் இப்போலாம் பலர் பல்வேறு காரணங்களால் உடல் செயல்பாடுகள்லேருந்து ரொம்பவே விலகி இருக்காங்கன்னு சொல்லலாம். இதனால் பல வகையான உடல்நல கோளாறுகள் நம்மளை சூழ்ந்துட்டு தான் இருக்குது. அதனால் ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி செய்ய முடியாதவங்க தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது வாக்கிங் போகிறது ரொம்பவே நல்லது. நடைப்பயிற்சின்றது உடல் ஆரோக்கியத்தை தவிர பல ஆரோக்கிய நன்மைகளையும் நமக்கு கொடுக்குது. ஆனால் வயசுக்கு ஏற்ற நடைப்பயிற்சின்றது மாறதாங்க செய்யுது. நடைப்பயிற்சியோட நன்மைகளை பற்றியும் நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். வாரத்தில் குறைஞ்சபட்சம் 5 நாட்கள் 30 நிமிஷம் நடக்கிறவங்களுக்கு இதய நோய் வரத்துக்கான அபாயம் ரொம்பவே குறைய அளவில் இருக்குது. அப்புறம் நடைப்பயிற்சின்றது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. நடைப்பயிற்சி ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை வேர்வை மூலமாக வெளியேற்றுறது. உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்க நடைப்பயிற்சி செய்கிறதன் மூலிமா ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தினமும் நடைப்பயிற்சி செய்கிறதன் மூலிமா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். வழக்கமான உடற்பயிற்சின்றது உடல் எடையை குறைக்க உதவுது. மன உளைச்சல், பதட்டம், மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்க நடைப்பயிற்சி போகிறதன் மூலிமா நிறைய நன்மைகளை பெற முடியும். ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தினமும் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது நடக்கணும். அரை மணி நேரம் நடக்கிறது மூலிமா சுமார் 10,000 ஸ்டெப்ஸ் அவங்க நடந்துட்டு இருக்காங்க. 5லேருந்து 7 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 12,000லேருந்து 15,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறது போதுமானது. 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் தினமும் 12,000 ஸ்டெப்ஸுக்கு மேலே நடக்கிறது ரொம்பவே நல்லது. 40 வயசுக்கு மேற்பட்டவங்க 11,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறதா சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம். 60 வயசுக்கு மேற்பட்டவங்க அதிகபட்சமாக ஒரு 8,000 ஸ்டெப்ஸ் நடந்தால் போதுமானது. முக்கியமான குறிப்பு என்னென்னா, 60 வயசுக்கு மேற்பட்டவங்க தினமும் 8,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறதன் மூலிமா நிறைய பெனிஃபிட்ஸை பெற முடியும். இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய நோய்கள்லேருந்து நீங்கள் விடுபட முடியும். இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். இதே மாதிரி சுவாரஸ்யமான உடற்பயிற்சி அதுக்கப்புறம் அழகு சார்ந்த நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.